வியூவர்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மோமோ செய்ய போகிறேன். மோமோ செய்யறதுக்கு கேப்சிகம் எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். ஒரு கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், கோஸ் இதெல்லாம் நான் வந்து இதில் துருவி எடுத்துக்க போகிறேன். துருவி எடுத்துகிட்டு வரேன். மைதா மாவுலேயும் மோமோ செய்யலாம், கோதுமை மாவுலேயும் மோமோ செய்யலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து உப்பு போட்டு சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். கோதுமை மாவும் போட்டுக்கிட்டேன், மைதா மாவும் போட்டுக்கிட்டேன், சால்ட்டு போட்டுக்கிட்டேன். நல்லா இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். கோதுமை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பாருங்கள், இப்போ இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்தது இது பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நான் துருவி வச்சுக்கிட்டேன். மோமோக்கு வெறும் மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் செய்துக்கிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் பட்டரில் செய்ய போகிறேன். பட்டர் கொஞ்சம் இருக்குது, இதோ இந்த பட்டரில் போட்டு செய்ய போகிறேன். கடாய் சூடாகட்டும். இப்போ இந்த பட்டர் இதில் போட்டுக்கிட்டேன். சிம்மில் வச்சுப்போம். இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிடலாம். இப்போ இதுலேயே நம்ம இந்த காயை போட்டு வதக்கிப்போம். நல்லா இந்த பட்டர்லேயே வதக்கிக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும். இதில் உப்பு போட்டு தான் வதக்கணும். வதக்கி எடுத்துன்னு வரேன். கிட்ட பார்த்தீங்களா? இப்போ இன்னும் நல்லா வதக்கிடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. இதை வதக்கிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி சப்பாத்திக்கு திரட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இதை திரட்டி எடுத்துக்கணும். திரட்டி எடுத்துகிட்டு இதை அதுக்குள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிடணும். இதே மாதிரி தான் சிக்கன் மோமோ எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்யணும். சிக்கன் மோமோ வந்து சிக்கனை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் போனோம். பன்னீர் மோமோ, பன்னீரை துருவிட்டு இந்த மைதா மாவை திரட்டி அதுக்குள்ளே வச்சா பன்னீர் மோமோ. அந்த தான் எல்லாமே. சீஸ் மோமோ. இப்போ நான் இதை நல்லா வதக்கிக்கிட்டேன். வந்து சின்னதாக தான் இந்த பாருங்கள், சின்ன உருண்டையாக தான் உருட்டிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே திரட்டிக்கிடணும். நான் வந்து சின்ன மோமோவை தான் பண்ண போகிறேன். இது மைதா மாவில் செய்தால் நல்லாயிருக்கும், வெறும் மைதா மாவே செய்தால். எனக்கு வந்து ரொம்ப மைதா மாவே செய்தால் வரமா. இப்போ வந்து இதை நான் திரட்டிக்கிட்டுமா, மெல்லிசாக திரட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், மோமோ வேகும். நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். இந்த மெல்லிஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ போதும் மெல்லிஸ். இப்போ இது ஆறிச்சு, இந்த கிரேவி இது ஆறிச்சு. இதை எடுத்து இதுக்குள்ளே பாருங்க, ஒரு மோமோ இதை நான் தட்டில் வச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செய்துப்போம். இதை அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். நான் சின்னதாக தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னாட்டா சின்னதாக பண்ணால் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக இது தட்டிடலாம். இதையும் இதுக்குள்ளே வச்சிடலாமா? சும்மா அப்படியே முடிச்சு போட்ட மாதிரி பண்ணணும். மோமோ வச்சிட்டேன்னா இப்போ இதை மூடிடலாமா? எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஸ்டவ் ஆன் பண்ணுவோமா? வேகட்டும். வெந்த பிறகு எப்படி இருக்கு
வெந்தது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாமா? வாவ், சுவையான மோமோ. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுத்துருவோம். மோமோக்கு நான் கார சட்னி வைக்க போகிறேன். சுவையான மோமோ இப்படியே பிச்சிட்டு இதை தொட்டு சுவையான மோமோ தயாராகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட், வெரி டேஸ்ட்.